இந்த காவல்துறையை சார்ந்திருக்கிற அந்த சுஜித்துடைய பெற்றோர் அவங்க 2 பேரும் காவல்துறையை சார்ந்திருக்கிற காரணத்தினாலேயும் அந்த வழக்கு திட்டமிட்டு டைல்யூட் பண்ற மாதிரி செஞ்சிருக்காங்க. இந்த சட்டம் என்பது 1989ஆம் ஆண்டு ஒரு சிறப்பு சட்டமாக வந்தது. ஆர்டிகிள் 17 பொறுத்த வரைக்கும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரிவை நான் உண்டாக்கி இருக்கிறோம். ஆனா அது நடைமுறைப்படுத்துறதுக்கே ஒரு சிறப்பு சட்டம் 89 வந்தது. 2014 தான் மீண்டும் வலுப்பட்டது. ஆனா நடைமுறையில் பார்த்தீங்கன்னா காவல்துறை அரசு செய்யறதுல காரணம் அவைகள் சாதியமாக இருக்கின்றன. துரதிருஷ்டவசம் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற ஆட்சி என்பது நம்ம சந்தேகம் இல்லை. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுகிற போது, ஆனால் இது போன்றிருக்கிற சாதி தலித் மக்கள் நடத்தக்கூடிய கொடுமைகள், அவைகள் இழைக்கப்படக்கூடிய ஒரு அநியாயமான கொடுமைகளில் காவல்துறை மெத்தனமாக இருக்கிறது. தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது தான் குற்றச்சாட்டு. இப்ப மேலாள் நீதிபதியை கொண்டு ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கீங்க. எதற்காக? ஏற்கனவே டிராப்ட் கேள்வி இருக்குது. கர்நாடக மாநிலத்தில் சட்டம் வந்தாச்சு. இவங்களுக்கெல்லாம் காரணம்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே முதலமைச்சர் தலைமையில் ஒரு மாநில விஜிலன்ஸ் கமிட்டி இருக்குது, மாவட்ட வளர்ச்சி கமிட்டி இருக்குது, கோட்டாட்சியர் கமிட்டி இருக்குது, நோடல் ஆஃபீஸர் இருக்காரு. இவ்வளவு இருந்தும் கூட தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய சாதிய ஆணவ படுகொலைகள் எப்படி புலன் விசாரணை செய்யப்படுகிறதுக்கு இது ஒரு உதாரணம். நான் நடத்திருக்கிற பல வழக்குகளில் மேலவள வழக்கு தொடங்கி கோகுல்ராஜ் வழக்கு, இப்போ வர்ஷிப்பிரியா கோயம்புத்தூர்ல நடந்த வழக்கு வரைக்கும் என்ன பார்க்குறேன்னா, காவல்துறையே பல விஷயங்களை முறையான விசாரணை செய்யப்படலை என்று கேட்டால் செக்ஷன் 7 ரூல் 7/1 போட்டிருக்காங்க. இது போன்று இருக்கக்கூடிய வழக்குகளில் காவல்துறை துணை கண்காணிப்பாளருடைய ரேங்கில் தான் போடணும் மட்டுமல்ல, இந்த சட்டத்தில் அவருக்கு போதிய அறிவும் அனுபவம் இருக்கணும். நாலேஜ் இந்த ஆக்ட்னு சொல்றான். இந்த சட்டத்தில் அனுபவம் அறிவு இருக்கிறத போடணும். ஆனால் போடுகிற புலனாய்வு அதிகாரியும் ஒரு சாதியமாக இருக்காரு. ஆகவே தான் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்காடுறோம். நீதிபதி விக்டோரியா அவர்கள் முன்னிலையில் வெறும் வாரண்டரி காலுக்கு போடுறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த சட்டத்தை பொறுத்தவரைக்கு முன்ஜாமீன் கிடையாது. தேர் இஸ் நோ ஆன்டிசிபேட்டரி பெயில் என்ற 438 பழைய சிஆர்பி இருக்கிறது கிடையாது. 18A பூத்தப்பட்டிருக்குது. அப்படி இருக்கல ரீகால் ஆஃப் வாரண்ட் போடுறாங்க. ஒரு புலனாய்வு அதிகாரி நீதிமன்றத்தில் சொல்றாரு, அவங்க A2 A4 இருக்கிறது பெயிலபிள் அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். என்ன இது விசாரணை இது?